இந்த சுடருக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் இப்போ நீங்கிடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ அடுத்ததா உடனே வந்து இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா மல்லி இருந்துட்டு இதுக்கு மேலயும் இந்த சுடரா விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. இதுக்கு முன்னாடி தான் ஏதோ தெரியாத்தனமா இந்த சுடர விட்டு வச்சுட்டு இருந்தோம். எப்படியாச்சும் வந்து நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, கல்யாண மேடை வரைக்கும் போயிட்டு எப்படியோ ஒரு வழியா இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தியாச்சு. அதாவது நம்மளே இது பண்ணல அப்படின்னாலுமே கூட, அந்த கடவுளே வந்து தன்னோட அண்ணன் ரூபத்துல வந்து எப்படியும் இந்த கல்யாணத்த நிறுத்த வச்சாங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்து அந்த கடவுள் வருவாரு, இல்ல கடவுள் ரூபத்துல வந்து வேற யாராச்சும் வருவாங்க இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்காக அப்படின்ற மாரி எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனா அதாவது "வரும் முன் காப்போம்" அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதாவது ஏதாச்சும் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அதுக்கான ஒரு ஏற்பாடுகள், அதாவது அத தடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள், இன்னும் வந்து பல விஷயங்கள் வந்து நடக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு ஏற்பாடுகள இப்போ மல்லி செய்ய போறாங்க. அதாவது பொண்ணு இருந்தா தானே வந்து கல்யாணத்த நடத்துறதுக்கு இவங்க வந்து பிளான் போட்டுட்டு இருப்பீங்க. பொண்ணையே கடத்திட்டா அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ மல்லி ஒரு மிகப்பெரிய பிளான போடுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 10, 20 நாள், 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்க நம்ம மல்லிய ஃபுல்லா வந்து வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த சுடர் இருந்துட்டு வெளிய எங்கேயாச்சும் போயிட்டாலோ, இல்ல தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து மல்லிய சிக்க வச்சு, மல்லிய வந்து எல்லாருமா சேர்ந்து திட்டுவாங்க. விஜய்ல இருந்து, இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாத்தையுமே மல்லி உண்மையாக்குறாங்க. அதாவது இந்த ரேணுகாவ, இந்த சுடர வந்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து ரேணுகா இங்க வந்தது வந்து மல்லிக்கு புடிக்கல அப்படின்ற மாரி சொல்லி, ரொம்பவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மல்லி அத வாலண்டரியா வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த சுடர இப்போ மல்லி கடத்த போறாங்க அப்படின்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா, இவ்ளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு இவங்க யோசிச்சு இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தது. ஆனா, இப்போ வந்து எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சுட்டு இருக்கு. உண்மையிலேயே இது வந்து சுடருக்கு ரொம்ப ஹேப்பியான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நம்ம பாபு, அதாவது மல்லியோட அண்ணன் இருந்துட்டு என்னென்ன காரணங்கள சொல்லி இந்த கல்யாணத்த நிறுத்துனாங்க. முதல்ல ஒரு காரணம், இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல. அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதாவது இப்போ ரீசென்ட்டா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல, அதுல வந்து இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான். அதாவது கதிரேசனோட பொண்ணு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஆதாரங்கள், அதாவது அந்த ரிப்போர்ட்டே வந்துருச்சு. அந்த ஒரு விஷயத்தினால அந்த டாபிக்க இவங்க விட்டுட்டாங்க. அடுத்ததா வந்து இங்க இருக்கக்கூடியவ அம்னீசியா பேஷண்ட். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி இது எல்லாத்தையுமே தெரியும்? அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்த எப்படி பண்ண முடியும்? அப்படின்ற மாரி சொல்லி அதையும் தடுத்து நிறுத்துனாங்க. ஆனா இப்போ முதல்லயே ஒரு தடை வந்து நீங்கிடுச்சு. இன்னொரு தடை இருந்தது. இப்போ நீங்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் யாருமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா ஈஸியா கல்யாண ஏற்பாடுகள ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 2டே நாள்ல வந்து கல்யாணம் அப்படின்ற மாரி இவங்க பேசி முடிக்க போறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே மல்லியோட மனசுக்குள்ள இன்னும் ஆழமா பதிஞ்சுட்டு இருக்கு. அதுவும் இல்லாம விஜய்க்கு மறுபடியும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாரி மல்லி நெனைக்கிறாங்க. பட் அந்த ஒரு விஷயம் வந்து முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கதிரேசன், நிஷா இவங்களால மட்டும் தான் விஜய் இருந்துட்டு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்ற மாரி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே விஜயோட மனசுக்குள்ள மல்லி மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் விஜய்க்கு இங்க இருக்கக்கூடிய ரேணுகா மேல அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ஷன், அதுவும் இல்லாம அதாவது இவ போலியான ரேணுகாவா இருந்தாலுமே கூட, உண்மையிலேயே வந்து விஜய்க்கு ஓகே இங்க இருக்கிறது நம்மளோட ஒய்ஃப் தான், ஒய்ஃப் தான் அப்படின்ற மாரி ஒரு உணர்ச்சி இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு உணர்வு வந்து விஜய்க்குள்ள இல்ல. அது இல்ல அப்படின்ற மாரி வந்து விஜயே கேள்வி கேட்டுக்கும்போது, மல்லி மேல வந்து தான் வச்சிருக்க பாசம், அன்பு, காதல் இது எல்லாமே தான் வந்து தடையா இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையிலேயே வந்து இங்க இருக்கக்கூடிய உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா பிரச்சனையே இல்ல. அந்த ஒரு டைம்ல கண்டிப்பா விஜய்க்கு உள்ளுணர்வு வந்து சொல்லியிருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே இந்த தொடருக்கு அடுத்ததா என்னதான் ஆகப்போகுது? யார் தான் கடத்த போறாங்க? அப்படின்றது ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமாவே இருக்க போகுது. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்துட்டு ரகுவ மீட் பண்றதுக்காக வெளிய கிளம்பி போறாங்க. ஏற்கனவே இந்த சுடரோட ரகசியம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, அவளே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மல்லிகிட்ட நெறைய டைம் வந்து, "உன்னால என்ன பண்ண முடியும்? நான் இப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயத்துல இப்ப வந்து
இந்த அ ரகுவும் இருந்துட்டு, அதாவது இனிமே வந்து என்னோட வழியிலயும், சுடரோட வழியிலயும் தலையிட்ட அப்படின்னா, கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன்ன சுத்தி இருக்கிறவங்கள வந்து நான் வந்து கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தான். இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே நம்ம மல்லி இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான் இது. ஏன்னா கல்யாண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, 2 நாள்ல கல்யாணம். கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருப்பாங்க அப்படின்றதுனால, இந்த ஒரு விஷயத்த வந்து செய்றாங்க. இந்த ரகுவ போய் மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு இந்த சுடர் போறா. அங்கிருந்து வந்து சுடர் கிளம்பும்போது தான், நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடரோட மண்டையிலேயே ஒரு கட்டைய எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில மல்லி இப்படி பண்ணுவா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் கூட இப்ப யாருமே இல்ல. இனிமே சுடரால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வந்து சுடர் வசமா மாட்டிக்கிட்டா. அவ்வளவுதான். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சுடர் இருந்துட்டு, "ஏய் மல்லி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி அப்படியே மயக்கம் போட்டுறா. ஏன்னா மண்டையிலேயே பலுக்கா ஒரு அடி வந்து குடுத்தாங்க. அதுவும் இல்லாம மண்டையிலருந்து வந்து ரத்தம்லாம் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. நம்ம மல்லி இருந்துட்டு, "இதுக்கு மேல உன்ன சும்மா விட மாட்டேன். எப்போ வந்து என் பொண்ணு வெண்பாவ நீ அந்த இதுல டிஃபன் பாக்ஸ வச்சு அனுப்பிச்சீங்களோ, அதாவது என் பொண்ணையே கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு வந்து நீங்க மிரட்டுனீங்களோ, நீயும் அந்த ரகுவும் கூட்டாளிங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுவுமே தெரியாத மாரியே நடிக்கிற. பட் இருந்தாலுமே கூட உன்னையும் அந்த ரகுவையும் நான் சும்மா விட போறது கிடையாது. உங்களோட சுயரூபத்த கொண்டு வரதுக்காக நான் இந்த ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லிய கொண்டு போய் இப்போ ஒரு குடோன்ல போட்டு கட்டி போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா, அதாவது இந்த சுடர் வந்து கொண்டு போய் கட்டி போட்டு வைக்கிறாங்க. நம்ம மல்லி இப்போ மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து சீக்கிரமா இந்த சுடரோட உண்மைகள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வந்துருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.